அம்மா வலிக்கிறேன். நீ விடுன, நான் தேய்ச்சுக்கிறேன். நீ சும்மா இல்ல, நான் தேய்க்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அண்ணன் அதுல டிகிரி வாங்கியிருக்காருல. ஆமா, அவன் பழையபடி காலேஜுக்கு போற வரைக்கும் அவனை கவனிக்கத்தான் அவனுக்கு நேரம் தெரியாது. அப்புறம் என்ன தம்பியை கவனிக்கிறதா எனக்கு என்ன வேலை? ஆமா, அடுப்புல எலும்பு போட்டாச்சா? வெந்துகிட்டு இருக்கு. குளிச்சவனே தம்பி முதல்ல சூப்பு தான் குடிக்கணும். பிக் பிரதர், இந்த எலும்பு நீங்களே அது ஆட்டு எலும்பா இல்ல மனுஷ எலும்பா? ஏன் கேக்குற? இல்ல இந்த இழுவை இழுக்கிறீங்களே, உள்ள இருந்து 2 எலும்ப உருவி சூப்புல போட்டீங்களான்னு நினைச்சேன். ஏய், முதல்ல ஆத்தாட சொல்லி ஓ எலும்பு தான் சூப்பு வைக்க சொல்லு. எதுக்கு பிரதர் சின்ன மேட்டர்லாம் பெருசு பண்றீங்க? போல அத்தா, சாம்பிராணி கொண்டாத்தா. இதெல்லாம் நான் செய்யற வேலையா? இதெல்லாம் சின்ன பிள்ளை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீயா பண்ற? சரி போடு போடு. போதும். இனிமே அவனுக்கு பொஞ்சாதியே தேவையில்லை. நல்லா கொசுவுக்கு மருந்து அடிச்ச மாதிரி அடிங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டி-ஷர்ட்டையும் கழட்டிட்டா அப்படியே அக்குல ஜான்சன் பேபி பவுடர் போட்டு வாயில ஃபீடிங் பாட்டில மாட்டி இப்படி ஒரு தொட்டில கட்டி அமுக்குனீங்கன்னா அவன் பாட்டு கைய கால ஆட்டிட்டு கிடப்பான். நீங்க உழுதான் ஒரு பாட்டு பாடினீங்கன்னா தூங்கிடுவான். இல்ல, நீ இன்னைக்கு உதப்படாம போக மாட்டேன்னு நினைக்கேன். இந்த வீட்டுல ஒரு தர்ம நியாயம் சொல்ல முடியல. ஆத்தா, தம்பிக்கு பசி எடுக்குது, சோத்து எடுத்து வை. போட்டாச்சியா? தம்பின்னு தம்பியவே நினைச்சுக்கிட்டு சரியா கூட சாப்பிட மாட்டேங்க. இன்னைக்காவது வகை நிறைய சாப்பிடு. அண்ணன் இலை எதுக்குல பாக்க? இல்ல, ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுவார் போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும், இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு, அதுக்கு தனியா பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய மூடல பண்ணுவா. திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். இந்தியாவுல ஏன் உணவு பஞ்சம் வராது? பாத்து அக்கா, என்னடி ஏன் பக்கத்துல உட்கார்றவ? போய் குழம்பு எடுத்தா? தம்பி, அந்த கூப்பிடுதான் பாரு, என்னன்னு கேளு. இல்ல, சாப்பிடும்போது சும்மா இருக்க மாட்டியா? சோதுக்குள்ள ஏதோ வச்சிருச்சு. ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்ல. இல்ல, நான் பார்த்தேன். என்னது? முட்டை தானேயா? ஏன் உன் புருஷன் ஏற்கனவே நம்ம வீட்டு சொத்துட்டு நமக்கே வக்கீல்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல இது வேறயா? ஒண்ணு வேணா எடுத்துட்டு போ. ஐயா விடியா, அவ என்னமோ தம்பிக்கு ஆசையா முட்டை வச்சு கொண்டாந்துருக்கா. அவளுக்கும் கூட பிறந்த பாசம் இருக்கும்ல. தம்பி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல, அவளை ஏன் பாக்க? சாப்பிடு. டேய், என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். பிடிச்சா சாப்பிடணும். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? நான் பெரிய மனுஷன் கொடுத்துருப்பா. இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத, சாப்பிடுப்போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ சாப்பிடல? வேறு இறை எவைய திம்பா. ஆமா, அவன் எங்களே காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அவரு போட்டும். தம்பி, ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரமன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவு மாடா அடிங்க. இல்ல, எலும்பி போல. கொஞ்ச நேரம் தம்பி நிம்மதியா சாப்பிட வர்றானா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. நான் கொடுத்த பூவை அவகிட்ட கொடுக்கறேன்னு வாங்கிட்டு போனா எங்க இவனை காணோம்? ஏய் நாகமானி, ஏய் நாகமானி, ஸ்டாப். வாட் இஸ் திஸ்? பூவு. இத ஃப்ரண்ட்ல பிடிச்சுக்கோ. இப்ப பேக்ல வச்சுக்கோ. புரியல? ஒரு கன்னி பையன் கொடுத்த பூவை ஒரு கன்னி பொண்ணு தலையில வச்சுக்கிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு வயசு பையன் ஒன்னியவே சுத்தி சுத்தி வரானா என்ன அர்த்தம்? புரியல? இப்ப புரியுதா? அப்பா, இதான் அர்த்தம். இந்த வில்லேஜ்ல ஆம்பளைங்க அருவாளை தூக்குறானுங்க, பொம்பளைங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கண்ணத்தை அடிச்சுட்டு போறாளுங்க. நாகமணி, நான் ஒண்ணு எனக்காக இந்த பூ உனக்கு கொடுக்கலமா, என் நண்பனுக்காகமா. அங்க இருக்காம. ஐயோ, புத்து தலையன் வந்துட்டான்.
உனக்காக காத்துக்கிட்டு நான் அங்கே நிக்க நீ இங்க வந்து நிக்க. வந்துட்டான்டா கேக்கே பிக்கே நிக்கே. ஏய் ஏய் என்னல கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? அது இந்த நாகப்பாம்புக்கு பால் ஊத்தும்போது கொத்தி விட்டுருச்சு. நாகப்பாம்பா? நாகமணி. நாகமணியா? நாகலட்சுமி. நாகலட்சுமியா? முத்துலட்சுமி. முத்துலட்சுமியா? ராமலட்சுமி. ஏய், இடிச்சிருச்சு. பாக்கியலட்சுமி. நீ இடிச்சிருச்சு. அஷ்டலட்சுமி. உட்கார்றா. உட்கார்றா. உட்கார். ஐயா பூசாரி ஐயா, இவனை படிக்கிறதுக்காக டவுனுக்கு அனுப்பிச்சேன். இந்த லாந்த கல்லு கூவே செத்த கூவே செனக்கூவே ராத்திரில எங்கேயோ போய் சுத்திரி பாம்பு இருக்கு. வெறும் பொண்ணு பேரா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தான் வைத்தியம் பார்க்கணும். ஐயோ வாயா இது உடஞ்ச 6 மணி புட்டி மாதிரி இருக்குது. யப்பா எனக்கு இப்பதான்ப்பா பேயே பிடிக்கும் போல பயமா இருக்குது. இந்த விளையாட்டுக்கு நான் வரல, கிளம்பு. என்னங்கடா இது ரயில்வே கேட் மாதிரி அருவா கேட் போடுறீங்க? சாமி ஆனந்த வைத்தியம் தானே? ஆமா. ஆனந்த வைத்தியமா? அட எடப்பா, நான் நல்ல வேளை தப்பிச்சேன். ஏதோ அசுர வைத்தியமோன்னு பயந்துட்டேன். ஆமா, இதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி ஒரு காலை ஒரிச்சாச்சு நீட்டு. ஏன் காலா? ஆமா. இந்த லெக் ஓகேயா? ஓகே. ஓகே, டேக் இட். சாமி சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த தொந்தி காணிக்க பணத்துல பீர் அடிச்சு தானே வந்து? அட பாவி, ஆனந்த வைத்தியம்னு சொல்லிப்புட்டு அடிமாட்டுக்கு சூடு போட்ட மாதிரி போட்டீங்களேடா. மாமா என்ன மாமா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கிய? அட போடா டே. எனக்கு கொட்டாயில புதுப்படம் போடாத இன்னைக்கு. சீட்டா எடுத்து கை சிக்காத அன்னைக்கு. அப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வரும். அப்படி வந்து உங்க அக்கா மேல கை வச்சா நாய் கடிக்கிற மாதிரி அடிக்கிறானே. கேட்டா வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறான். நான் தொடாம அந்த பொண்ணு வந்துருச்சு. அறிய வேணாமாடா கிளவிக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு மாமா. என்ன அக்காவுக்கு நீ சிபாரிசு கொடுக்க போறியா? இதுக்கெல்லாம் சிபாரிசு பண்ண முடியுமா மாமா? என்ன இந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆட்டக்காரி வந்திருக்கா. சூப்பருப்பு. காசு கேட்பாளோ? அப்புறம் கேட்காம இருப்பாளா? அட போடா டே. காசு இருந்தா நான் ஏன்டா பிச்சைக்கார மாதிரி மரத்தடியில் உட்காந்துருக்கேன்? அந்த கன்றாவி எல்லாம் உங்ககிட்ட என்னைக்கு இருந்திருக்கு? நான் அக்கா 150 ரூபாய சுருக்கு பையில வச்சு இடுப்புல சுருக்கிறத பார்த்தேன். தேட சொல்லேனே. வேண்டாம், நைஸா உரிவிருங்கன்ற. அப்படி சொல்லு. அம்மாய் இடுப்புல கைப்படாம பைய மட்டும் எடுங்க போங்க. விளக்க மாத்தடியெல்லாம் வீரனுக்கு சகஜம் போங்க. எப்படி நம்ம தொழிலு? நீங்க சென்ட்ரல் செயல் வரைக்கும் போக வேண்டிய ஆளு. முடிச்ச அவத்தினால சொல்றியா? அவத்தவனுக்கு 6 மாசம் தான், கூட இருந்தவனுக்கு 1 வருஷம். கைய பிடிச்சு கூட்டு போடா, கண்ணு தெரியல, சாணி அடிச்சிருச்சுடா. வாங்க. வாங்க மாமா, பொண்டாட்டி தான் விளக்கு மாத்திர அடிப்பா, ஆட்டக்காரி அடிக்க மாட்டா. இவர் யாருன்னு தெரியுதா? சொன்னாதானே தெரியும். இந்த ஊர்லயே பெரிய மைனர். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வந்து நான் ரிட்டையர்டான மைனருங்க. வாங்க உள்ள போய் பேசுவோம். அதுக்கு என்ன? இது பாரு, எதா இருந்தாலும் இங்கேயே பேசுது. கடைசியில கணக்கு வழக்குல பிரச்சனை வரக்கூடாது. வரவு செலவு சுத்தமா இருக்கணும். சரிங்க மாமா, கேட்டுறேன். ஆட்டக்காரி நீங்க எம்பிட்டு கேக்குறீங்க? நான் என்ன பெருசாவா கேட்க போறேன்? கண்ணமுடர் மைனர் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இவரு பாவம் ரிட்டையர் மைனர்ங்கறீங்க. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க போதும். எங்களால அம்புட்ல தர முடியாதுங்க. நாங்க தர்றோம். 1500 தானா? 1500 இல்லீங்க, நாங்க சொன்னது 1500 இல்ல, 150. என்ன உங்க தரத்துக்கு தண்டிக்கிறது நல்லாவா இருக்கு? நல்லா இல்ல தானுங்க. ஆனா பொண்டாடி சுருக்கு போய் அவ்வளவுதானே இருந்தது. இத பாருங்க. சரி, இதுக்கு மேல குறைக்காதீங்க. ஒரு 200 கொடுங்க. நீ வாடா, நானே டீல் பண்றேன். இது பாருங்க, நீங்க கேட்கறது தப்பு இல்லைங்க. ஆனா 150 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட நம்மகிட்ட கிடையாதுங்க. நீங்க 1 வாரம் டைம் கொடுங்க. பொண்டாடி நாயை கலவான அப்படியே உங்களுக்கு மாட்டி விட்டுருங்க. ஒரு 200 ரூபாய் கொடுக்க வக்கில்ல. நீ எல்லாம் மைனர். என்ன மாமா 50 ரூபாய் தக்கத்துக்கு துப்பிட்டா? துப்பிடா துப்பிட்டு போறடா, ஆள் நல்ல வேலை. குண்டா அசிங்கமா நல்லா இல்ல. 1000 சொல்லு, ஒக்கா மாதிரி வருமாடா? ஆமாடா, ராத்திரி மேல எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா. இந்த 150 ரூபாய்க்கு கொண்டு போய் ஒக்காவை கூட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு கிளப்பு கடையில கறிஞ்சோறு வாங்கி தந்த போய் அதை விட வாழ்க்கை என்னடா சந்தோஷம். நீங்க ஒரு சிறந்த குடும்ப தலைவன். நம்மள இங்க வந்தே இருக்கக்கூடாது. மெல்ல போயிட்டு இருக்கமே, படம் போட்டுக்க மாட்டாங்க. எப்படா போடுவேன்? நான் போறதுக்கு முன்னாடி படத்தை போட கொளுத்தி போட மாட்டேன். என்னடி இந்தால ஒரு சப்ப மகனைய புடிச்சிட்டு வர? ஆமா, போன வாரம் ஆபரேட்டர் அடிச்சு போட்டுல. ஐயோ ஆட்டக்காரி, வா இப்படி குறுக்குல போயில. அட படம் போட்டுவா, வா சீக்கிரம் போலாம். எங்க மாமா ஓடுறீங்க? சினிமா போகணுமா? சினிமா தான் காட்டிட்டு இருக்காளுங்களே, வில்லி கதாநாயகி எல்லாம். யோ
இந்த முகரக்கட்டையை எங்க இருந்தியா பிடிச்ச? முகரக்கட்டையா? ஐயோ விடுங்க 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 எதுக்கு வீதியில் புதுரீனா? தர 150 ரூபாய்க்கெல்லாம் இந்த மூஞ்சிதாயா கிடைக்கும்? யோ, சுருக்க பையில இருந்து காசு எடுத்து ஒரு சுருக்க பைய விட கேவலமா இருக்க இந்த மூஞ்சிக்காயா கொடுத்த? யோ ரிட்டையர்மெண்ட் இங்க வாயா. இந்த மாதிரி சப்ப சப்பானி எல்லாம் கூட்டிட்டு வரதை விட போ பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்திருக்கலாம். பாவம் வாடி. மாமா கோமா ஸ்டேஜில் இருக்கிறேன். உட்கா நிலைமை என்னன்னு பாடுறா. அடிக்காத விளக்கு மாட்டில் அடிக்காத, பிஞ்சு போனா வாங்க முடியாது. சொன்ன போயிட்டாடி. இது வேற என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன், நீ அப்படியே துரத்திட்டு இருப்ப. விளக்கு மாத்திர அடிப்ப, விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். ஜனங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. கற்பனை தானே? உன்னால கற்பனையில மட்டும்தான் முடியும். அந்த தைரியத்துல நான் சுருக்கு பையிலே கை வச்சேன். இந்த மாதிரி நியூஸ் முடிஞ்சிருச்சு, படம் போட போறாங்க. நீ வா, இன்டர்வெல் உனக்கு ஜோடா வாங்கி தரேன். 2 ஜோடா.